ஒரு தமிழ் கிராமத்தில் வேலன் என்ற உழைப்பாளியான விவசாய செழிப்பான வயலை கொண்டிருந்தார். ஆனால் அவரது பக்கத்து வீட்டு நம்பி எப்போதும் பொறாமையால், உனக்கு நல்ல அதிர்ஷ்டம்தான், உழைப்பே இல்லை என்று கேலியாகச் சொல்வார். வேலன் அமைதியாக தன் வேலையைச் செய்து எதற்கும் பதில் சொல்லாமல் இருந்தார். ஒரு நாள் கடும் மழை வெள்ளத்தை ஏற்படுத்தியது. நம்பி அஞ்சினார். அவரது பயிர்கள் அழிந்து போவதற்கான நிலை ஏற்பட்டது. வேலன் தன் வயலின் நீரினை திசை திருப்புவதற்காக கால்வாய் வெட்டி இருவரின் வயலையும் காப்பாற்றினார். மறுநாள் நம்பி, வெட்கமும் நன்றியுமாக நான் உங்களை இழிவு செய்த போதும் நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் என்றார். வேலன் புன்னகையுடன், நிலம் எவ்வாறு நிலப்பயனுக்கு உழுது கொண்டு இனிமையான பயிர்களை அளிக்கிறதோ அதுபோல நாமும் இழிவுகளை பொறுத்து கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் உழுதுவோரின் சுமையை தாங்குவதைப் போல பொறுமையோடு இகழ்வதை பொறுப்பதே மகத்தான குணமாகும். பொறுமை மற்றும் மன்னிப்பு உண்மையான பலத்தை வெளிப்படுத்துகிறது.